வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கேஆர் ஃபுட் சேனல் பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கிளாஸ் அரிசி எடுத்து நான் குக்கரில் வச்சுக்கிறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க குக்கரில் வச்சா உதிராக வராது கெட்டியாகும்னுட்டு. நம்ம குக்கரில் வச்சாலும் எப்படி உதிராக வர்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கர் கேப் போட்டு மூடியாச்சு. இப்போ விசில் போட்டுடலாம் வாங்க. ஒரு விசில் விசில் வரட்டும். நம்ம அப்படின்னு சொல்கிறோம் அவங்க பன்னீர் பாதி கட் பண்ணி எடுத்துக்கினேன். இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாக்கிலவும் பிளேட்லவும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் பிளேட்டுக்கு ஒட்டாது, இல்லைன்னா பிளேட்டுக்கு அப்படியே ஒட்டிக்கும். நம்ம வாங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ண வாங்க. நம்ம இப்போ கட் பண்ண பன்னீர் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பன்னீர் நம்ம சுட தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம். ஏன்னா இது கடையிலேருந்து வாங்கின பன்னீர் இது, அதனால தான் கொஞ்சம் நேரம் சுட தண்ணியில் ஊற வைக்கிறேன். பாருங்கள், எல்லா பீஸும் நம்ம போட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வரலாம். அதெல்லாம் ஊறினாவே போதும். அதில் இருக்கிற எல்லா பாக்டீரியாவும் போயிடும். அடுப்பு பற்ற வச்சு பாண்டில் வச்சு சூடு பண்ணியாச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். போதும். நம்ம இது பன்னீர் வறுக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வாங்க பன்னீர் போடலாம். சுட தண்ணியில் போட்டு வச்சுருந்தா பன்னீர் இது கொஞ்சம் போடும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். எல்லா பன்னீரும் போட்டாச்சு. இப்போ அப்பப்போ லைட்டாக திருப்பி போட்டுன்னு இருக்கலாம். இது மாதிரி ஓகே. ஓரளவுக்கு லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு நம்ம எண்ணெயில் இது பண்ணோம். அதே எண்ணெயில் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கிறோம். சால்ட் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மாதிரி ஸ்லோ பண்ணிடலாம். லைட்டாக உடையுது. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் போட்டாச்சு. இப்போ அது கூட மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தான். இதுவும் பாருங்கள் கலர் மாறிடுச்சு. வாங்க இப்போ எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. நம்ம செப்பரேட்டாக பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருந்த அதே நம்ம பன்னீர் வறுத்த எண்ணெயில் அதே எண்ணெயில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் ரொம்ப கோல்டு கலரில் கூட லைட்டாக கலராக மாறினா போதும். அந்தளவுக்கு மாறினாவே போதும். ஓரளவு கோல்டு கலரில் மாறிடுச்சு வெங்காயம். போதும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்பூன் இஞ்சி போட்டுக்கிறோம். நம்ம போட்டுக்கின்னு ஓரளவுக்கு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பச்சை ஸ்மெல் போயாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா காய்கறி சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்து வச்சுப்போம். காய்கறிங்க முக்கால்வாசி வெந்தால் போதும்.
டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் போட்டுக்கலாம். அது கூட ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். ஜாஸ்தி வேணும். என்ன ஜாஸ்தி ஊற்றணும்னா நம்மளுக்கு கசப்பாயிடும். கூட நம்ம ஒரு ஸ்பூன் பிளாக் பெப்பர் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். காரத்துக்கு நம்ம மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்க, ரைஸ் போட்டாச்சு. ரைஸ் போட்டதுமே இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எவ்வளோ உதிராக வந்துருக்கு பாருங்கள் ரைஸு. நம்ம குக்கரில் வச்சு இந்த அளவுக்கு வந்துருக்குது. பாருங்கள், ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ நம்ம வறுத்து வச்சு இந்த பன்னீர் போடலாம். இப்போ பன்னீர் சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்குதான்ட்டு. வாசனை சும்மா சூப்பராக வருது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்கும். வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பன்னீரோடு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. சூடாக இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டாகவும் இருக்குது. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை.